ஐபிஎல் 2026ல் 3வது மேட்ச் சென்னைக்கும் ராஜஸ்தானுக்கும் நடந்திருக்கும். சென்னையோட ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் கன்டினியூ ஆகிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ போன சீசனில் எங்கே விட்டாங்களோ அகைன் பார்த்தா இந்த சீசன் கன்டினியூ பண்ணிக்கிட்டு தான் வராங்க. ஒன் ஆஃப் த ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் இன் 2026 இன் ஐபிஎல். நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னு தெரியுமா? ப்ராக்டிக்ஸ் மேட்ச் எல்லாம் நல்லா ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அதர் ஃபார்மேட்டில் எல்லாத்துலேயும் நல்லா ப்ளே பண்ணுறாங்க. ஆனால் ஐபிஎல்லில் சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த ஒரு டீமுக்கு விளையாடும் போது மட்டுமே பார்த்தா தோல்வியை சந்திச்சுக்கிட்டு வராங்க. அதாவது எந்த அளவில் இது பெரிய தோல்வினா, ஒன் ஆஃப் த லோயஸ்ட் ஸ்கோர் இன் ஐபிஎல் மேட்ச் 2026 இன் திஸ் இயர். ஆக்சுவலாக என்னென்னா இந்த ஒரு மேட்சை ஒரு 10 ஓவரில் டிசைட் பண்ணிட்டாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். நாங்கள் தானே வின் பண்ணுவோம்னு சொல்கிற மாதிரி. அந்த மாதிரி ஒரு பவுலிங் லைனப் வச்சுக்கிட்டு பார்த்தா சென்னையை வாரி சாப்பிட்டாங்கன்னு தான் சொல்லணும். வரப்போகிற பேட்ஸ்மேன் எல்லாம் பார்த்தீங்கன்னா டொப்புன்னு அவுட் ஆகிட்டு போக ராஜஸ்தான் ராயல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மற்ற டீம் எல்லாம் 200+ அடித்து தோத்தாலே கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. ஸோ நம்ம சென்னை வேறு 100 அடிக்குமா அடிக்காதான்னு பார்த்தோன்னா கொஞ்சம் டவுட்டில் இருக்காங்க. இதில் வேறு நம்ம தலை இல்லை, பிரேவ்ஸ் இல்லை, இவங்கெல்லாம் இல்லாதே பார்த்தா சென்னை சூப்பர் கிங்ஸ் எப்படி விளையாட போகிறாங்கன்னு தெரில. ஆப்போசிட்டில் பார்த்தா ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்ஷிலாம் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் இருக்க சொல்ல என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்கன்னு என்னன்னு தெரியல. நான் இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. 15 பாலுக்கு 50 அடிக்கிற அளவுக்கு பார்த்தோன்னா வைபவ் சூரியவன்ஷி ஒரு தரமான பர்ஃபார்மன்ஸை கொடுக்க, ரவீந்திர ஜடேஜா பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு எதிராக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவும் இப்போ சிஎஸ்கேவை ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதுதான் மெயின் ரீசனாக பார்த்தா இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. இனிமேல் கடைசி வரைக்கும் வெறும் 5 கப்பை வச்சு தான் நம்ம இருக்கணுமான்னு சொல்கிற மாதிரி நிறைய பேர் ட்ரோல் பண்ணிக்கிட்டு வராங்க. மெயினாக ஆர்சிபி ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்கள ட்ரோல் பண்ணுறாங்க நிறைய ட்ரோல் பார்த்தா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஒரு பிளேயர் இல்லைன்னா இந்த 127 வந்திருக்கிறதுக்கு பெரிய கஷ்டமாக இருந்திருக்கும்பா. ஓவர்டன் அவங்க மாற்றினா கொஞ்சம் போராடி பார்த்தீங்கன்னா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு 40 ரன்னுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பாங்க. ஆனாலும் ஸோ இவங்க மட்டும் அவுட் ஆகிட்டு இருந்தால் அவ்வளோதாங்க. அதாவது இந்த சீசனில் ரொம்பவுமே லோயஸ்ட்டு ஸ்கோராக இது தான் இருக்குது. இன்னும் லோயஸ்ட்டு ஸ்கோராக பார்த்தா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பாக இருந்திருக்கும். 100க்குள்ளேயே பார்த்தா சுருண்டு விழுந்திருப்பாங்க. ஒரு வேளை ஓவர்டன் அவுட் ஆகியிருந்தாக்கா பரவாயில்லைங்க. அவங்க நின்று பார்த்தா அடித்த மேட்சை கொஞ்சம் எழுதுக்கிட்டு போனாங்க. சரி, ஒரு பக்கத்தில் தான் பேட்டிங் சரியாக விளையாடலைன்னு பார்த்தா ஆரம்பத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங்கும் நல்லா பண்ணலை சென்னை சூப்பர் கிங்ஸ். வர கேட்சை ட்ராப் பண்ணாங்க, மிஸ் ஃபீல்டிங் பண்ணாங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை பார்த்தா பண்ணிக்கிட்டே வந்தாங்க ஃபர்ஸ்ட் ஓவர்லேருந்தே. ஸோ இது ஒரு வாய்ப்பாக கிடச்சி வைபவ் சூரியவன்ஷி பார்த்தீங்கன்னா 15 பாலுக்கு 50 அடிக்கிறதுமா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் சின்ன பையனாக வந்து அடிச்சுட்டு போகிறாங்கன்னு சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாம் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதாங்க முடிஞ்சது. சிஎஸ்கேவோட முதல் மேட்ச் அவங்களுடைய தோல்வியில் ஆரம்பிச்சிருக்காங்க. போன சீசன் எங்கே கண்டினியூ பண்ணாங்களோ, ஸோ எங்கே மிஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ போன சீசனில் தோல்வியை மட்டும் சந்திக்கிட்டு வந்த சிஎஸ்கே பார்த்தோன்னா அகைன் இப்போ தோல்வியை சந்திக்க ஆரம்பிச்சாச்சு. இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா எம்எஸ்டி இல்லை, பிரேவிஸ் இல்லை, இவங்க எல்லாம் எப்போ வர போகிறாங்கன்னு தெரில. அப்படி இவங்க வந்தாலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிக்குமா ஜெயிக்காதான்னு பார்த்தோன்னா மிகப்பெரிய டவுட் பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இனிமேல் சென்னை சூப்பர் கிங்ஸ் அவ்வளோதான் நான் சொல்லி முடிச்சிட்டாங்களா? 5 கப்போடு தான் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு வாழ்க்கை முடிஞ்சுதான்னு சொல்கிற மாதிரி. ஸோ ஐபிஎல் ஓடிக்கிட்டு இருக்குது. தலை எப்போ வருவாருன்னு தெரில. தலை வந்து எப்போ மேட்சை மாற்றுவாருன்னு தெரில. கேப்டன்சி சரி பண்ணுங்கப்பா. கேக்வாட்லாம் என்ன பண்ணுறாங்க? கேப்டன்சியே சரியாக பண்ணுறதில்ல அப்படின்னு நான் சொல்லலை. எல்லாம் பார்த்தினா மீம்ஸ் போட்டுக்கிட்டு தான் வராங்க. ஸோ அதை தான் நான் உங்களுக்காக சொல்லிக்கிட்டு வரேன். சரி, இந்த ஒரு வீடியோ பிடிச்ச லைக்கை கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இன்னைக்கு நடக்க போகிற பஞ்சாப் vs ஜிடி மேட்ச்சில் யார் வின் பண்ணுவாங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க.